ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்டாயினி விலாக். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான விலாக் தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது சண்டே மார்னிங் தான், 7 AM நான் தம்பி பாப்பா 3 பேரும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பக்ரீத் 2 நாள் லீவ் இல்லையா, சரி போயிட்டு அப்படியே பாட்டி தாத்தாலாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அதாவது சாட்டர்டே நைட்டே அவர் கிளம்பிட்டார் ஊருக்கு. நாங்கள் அடுத்த நாள் காலையில் போனோம். ஸோ கிளம்பி ஒரு வழியாக போயிட்டு நேற்று ஈவினிங் தாங்க வந்தோம். அதனால தான் என்னால் விலாக் எதுவுமே போட முடியல. ஈவினிங் வந்தோடனே பசங்க அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஏதாவது சூப்பராக செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இந்த உருண்டையை பார்த்துட்டாங்க. ரொம்ப ஜூஸியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்திருப்பேன். கண்டிப்பாக ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதை செஞ்சு கொடுமான்னு சொல்லி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய பாப்பா. ஆனால் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு டயர்டாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டேன். சரிம்மா எனக்கு ஒன்றே மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்சிகமும் கேபேஜும் வாங்கி கொடுமான்னு சொன்னாங்க. சரி வாங்கி கொடுத்த குடும்பம் தாங்க. இந்த மாதிரி உருண்டையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, அதுக்கப்புறம் இருக்கிற பொடி எல்லாமே காரத்துக்கு சேர்த்துட்டு அதை நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டாங்க. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரெட் கிராம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நல்லா பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டோமா, வராத என்னவோன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு, குடமிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்திருக்கேன் அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு காமிச்சாங்க. ஸோ பாருடா இவங்களுக்குள்ளார இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்றுனா கெச்சப்ஸு இதெல்லாமே ஊற்ற ஆரம்பித்தோடனே அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்மெல் வீடு ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னமோ சூப்பராக பசங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு நானும் அவரும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். உடனே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அது கூடயே கெச்சப், டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிட்டு, சோயா சாஸ் இருந்தது வீட்டில், ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜூஸியாக அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டாங்க போல் இருக்கு. சோயா சாஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க, பாட்டில் வாங்காதேன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி பாட்டில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இந்த டைம் ஒரு 15 rupees செலவு பண்ணி டொமேட்டோ கெச்சப் மட்டும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இது கூடயே ஊற்றிட்டு அந்த உருண்டையாக செஞ்சதெல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டாங்க. கடைசியாக ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க, அல்டிமேட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 95% எப்படி நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ எப்படியோ வீடியோ அது இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நம்ம இல்லைன்னா கூட அவங்க சமாளிச்சுக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டூழியம் பண்ணாங்க பாருங்கள். அம்மாவுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் வேறு ஃபோனை எங்கேம்மா இருக்கீங்கன்னு இந்த டைமில் தாங்க நான் உள்ளே என்ட்ரு ஆனேன். சும்மா அப்படியே சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. லீஃப் பிளேட் இருக்கு இல்லையா, இது டிமார்ட்டில் 99 rupeesக்கு ஒரு டைம் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதில் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போதே அப்படியே ஜூஸியாக இருந்தது. இருந்தாலும் அப்படியே நம்ம ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், வயிறு ஏதாவது கோளாறு ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தது. இவங்களை நம்பி காரெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்களேன்னு. பட் அல்டிமேட்டுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் போய் உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு சாதம் வச்சுட்டு ஒரே ஒரு தயிர் சாதம் மட்டும் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டேங்க இதை தொட்டுக்கிட்டு. அல்டிமேட்டாக இருந்தது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, பசங்களை செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கிச்சனை பார்த்தோம்னு வச்சுங்க, சாப்பிட்டது எல்லாம் ஜீரணம் ஆயிரும். அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கும். நான் அதை ஷூட் பண்ணாமல் விட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விலாகில்